அமைவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும், ஆசிரியர் காட்டிய வழியில் தன்னுடைய வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ள இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கம்மா. இப்ப ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்க போறேன். யார் வீட்டுல மருது அப்படின்னு உங்க அப்பா, தாத்தா, அண்ணா இவங்களுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க? மருதப்பன், மருதையன், மருதுசாமி, இப்படி யார் வீட்டையாவது பேர் இருக்கும் இல்லையா? அப்படி யார் வீட்டையாவது இருக்கா? கை தூக்குங்க பார்க்கலாம். மருதாயி, மருதம்மா, இப்படி நிறைய பேர் மருதுன்ற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரித்திரத்துல இந்த மருதுன்ற பேர் என்ன, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மருதுன்றது ஒரு பேர் இல்ல, சரித்திரத்துல 2 பேர். அண்ணன் தம்பிகள், சின்ன மருது, பெரிய மருது. யாராவது கேள்விப்பட்டிருக்கியா? சிவகங்கை சீமையை ஆட்சி செய்து வந்த வேலு நாச்சியார், நேற்று கூட நம்ம மைக்கேல் சார் சொன்னார், நம்ம தலைமை ஆசிரியரை வேலு நாச்சியார்னு புகழ்ந்தாங்க. அந்த வேலு நாச்சியாரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த வேலு நாச்சியாரினுடைய தளபதியாக இருந்த இருவர் தான் சின்ன மருது, பெரிய மருது ஆகிய 2 பேரும். அவர்கள் சிறு வயதிலிருந்தே தேசப்பற்று மிக்கவர்களாக இருந்தார்கள். ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட மாட்டோம், கலாச்சார முறையிலும் மற்றும் எந்த வகையிலும் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட மாட்டோம் என்று வீர முழக்கத்தை எழுப்பினார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்நாளில் மிகவும் முக்கியமான நாள் இன்று ஜூன் 16. 1801ஆம் வருடம் ஜூன் 16ஆம் தேதி சின்ன மருது மற்றும் பெரிய மருது ஆகிய நம்முடைய தேசத்தினுடைய விடுதலைக்கு முதல் அழைப்புகள் விடுத்த இருவருடைய 2 பெரும் வீரர்களுடைய ஜம்பு தீவு பிரகடனம் என்ற ஒரு பிரகடனம் அறிவிக்கப்பட்ட நாள் என்று. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜம்பு தீவு அப்படின்னா என்னன்னா, இன்றைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மியான்மர் இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரே தேசமாக இருந்தது நம்முடைய பாரத தேசம், இந்திய தேசம். அந்த தேசம் காலகட்டத்துல பல காலகட்டங்கள்ல ஆங்கிலேயர் வந்ததற்கு பின்னாடி அவர்களுடைய தந்திரமான சூழ்ச்சியினால பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மொத்த தேசத்தையும் தன்னுடைய விடுதலை வேட்கையை தூண்டிவிட்டு தன்னுடைய சுதந்திரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் ஒரு பிரகடனத்தை அறிவித்தார்கள். அனைவரும் சேர்ந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நம்முடைய நாட்டு மக்களுடைய நன்மைக்கு பாடுபட போவதாக அழைப்புகள் விடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதே நேரத்தில் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்களும் எதிரிகளான ஆங்கிலேயர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையே வழங்கப்பட தகுதியானவர்கள் என்று கூறினார்கள். இப்படி இந்த ஜம்பு தீவு பிரகடனத்தை திருச்சியில் உள்ள மலைக்கோட்டையிலும் ஸ்ரீரங்கம் கோவிலிலும் அவர்கள் தன்னுடைய இப்படிக்கு சின்ன மருது, பெரிய மருது என்ற தைரியமாக தன்னுடைய பெயரை எழுதி ஒட்டி வைத்த ஒரு உயர்ந்த மிகச்சிறந்த நாள். இந்தியாவினுடைய பாரத தேசத்தினுடைய விடுதலை வேட்கைக்கு முதல் செயல், முதல் அடிச்சுவடி எடுத்து வைத்த நாள் இன்று. தமிழகத்தில் இருந்துதான் அந்த குரல்கள் முதலில் ஒலித்தன. பாரத தேசத்தினுடைய விடுதலைக்கு ஆணி பேராக, அச்சாணியாக இருந்த முதல் குரல் தமிழகத்தில் ஒலித்தது என்பதற்கான அத்தாட்சியான ஒரு மாபெரும் சிறந்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளில் நம்முடைய தேசத்தினுடைய விடுதலைக்கும் இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து வளம் சுதந்திரத்திற்கும் காரணமாக இருந்து பல்வேறு தியாகங்களை செய்த நம்முடைய தேச தலைவர்களையும் விடுதலை போராட்ட வீரர்களையும் நினைவு கூர்வமாக இன்னும் நம்முடைய தேச தலைவர்களை பற்றி அறிய வேண்டும் என்றால் நம்முடைய நூலகத்தில் பல புத்தகங்கள் இருக்கின்றன. நம் மக்கள், நம் குழந்தைகள் அவசியம் நூலகத்திற்கு சென்று அந்த புத்தகங்களை எல்லாம் படித்து எந்த தேசத்தினுடைய நல்வாழ்விற்காக அர்ப்பணித்த தலைவர்களுடைய வாழ்க்கையை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை அதன்படியே செப்பனிட்டு சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. இன்று நம்முடைய பள்ளிக்கு அம்மாவிற்கு தியாகி சுப்பிரமணிய சிவா அவர்களுடைய சிறு திருவுருவ படத்தை வழங்குகிறேன். இங்கே பாருங்க. தேங்க்ஸ்.